அமித்ஷா திடீர் தலைமறைவு, அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர். அதாவது அம்பேத்கர் குறித்து பேச்சு சர்ச்சையான நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது சென்னை வரும் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்ல திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்தால் மிக சர்ச்சையான மையமாக இருக்கிறார். அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, விசிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இந்திய அளவில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை வரும் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் அமித்ஷா தமிழகம் வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை தொடர்ந்து அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தங்கை அறிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸ் தள பக்கத்தில் அறிவிப்பதாவது: தமிழ்நாடு வரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக எனது தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடைபெறும் என்று ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று அறிவித்துள்ளார் செல்வ பெருந்தங்கை. மேலும் இந்த நிலையில் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் அமித்ஷா கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அமித்ஷா தலைமறைவு ஆகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பாஜகவினரை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.